12ஆம் வகுப்பு கணிதவியல் மெல்ல கற்கும் மாணவர்களை எளிய முறையில் தேர்ச்சி பெறக்கூடிய சிறப்பு வகுப்புகள். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வருஷம் கொஸ்டின்லாம் எப்படிலாம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சொல்லி முதல்ல அதை அனலைஸ் பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறோம். இதை கவர்மெண்ட் ஆஃபீஸில் உள்ள இது என்னுடைய கருத்து கணிப்பு, இப்படிலாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன ஒரு கருத்து கணிப்பு, அதாவது இந்த வருஷம் மே மாதம் 2021 இப்படிலாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள். அதனால் இதுதான் கொஸ்டினாக வரும்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்க வேணாம். இது ஒரு வாய்ப்பு. இது மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன அனலைஸ். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 1வது பாடத்தில் 2 1 மார்க்கும் 2 3 மார்க்கும் 2 5 மார்க்கும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மொத்தம் 18 மார்க். அந்த பாடத்துலேருந்து 18 மார்க் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. 2வது பாடத்தில் 2 1 மார்க்கும் 2 2 மார்க்கும் ஒரு 5 மதிப்பெண்ணும் மொத்தம் 11 மார்க் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. 3வது பாடத்தில் ஒரு 1 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, ஒரு 3 மார்க் மொத்தம் 6 மார்க்கும். 4வது பாடத்தில் ஒரு 1 மதிப்பெண், ஒரு 2 மதிப்பெண், ஒரு 3 மதிப்பெண் மொத்தம் 7 மார்க்கும். 5வது பாடத்தில் 2 1 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு, 2 5 மார்க்கு மொத்தம் 17 மார்க்கு. 6வது பாடத்தில் 2 1 மார்க்கு, 2 2 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு, ஒரு 2 5 மார்க்கு மொத்தம் 19 மார்க்கு. 7வது பாடத்தில் 2 1 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு, 2 5 மார்க்கு மொத்தம் 15 மார்க்கு. 8வது பாடத்தில் ஒரு 1 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு, ஒரு 4 மார்க் மொத்தம் 4 மார்க்கு. 9வது பாடத்தில் 2 1 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, 2 5 மார்க்கு மொத்தம் 14 மார்க். 10வது பாடத்தில் 2 1 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, 2 5 மார்க்கு மொத்தம் 14 மார்க். 11வது பாடத்தில் ஒரு 1 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு, ஒரு 5 மார்க் மொத்தம் 9 மார்க். 12வது பாடத்தில் ஒரு 1 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு மொத்தம் 6 மார்க். மொத்தம் 20 1 மார்க் கேட்டிருப்பாங்க. 10 2 மார்க்கு, 10 2 மார்க்கில் 7 2 மார்க் எழுதணும். அதில் ஒரு கட்டாய வினா. 10 3 மார்க் கேட்டிருப்பாங்க. அதில் 7 எழுதணும். அதுலேயும் ஒரு கட்டாய வினா. 7 5 மார்க் எழுதணும். 14 கொடுத்துருப்பாங்க. எய்தரா டைப் அல்லது டைப் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 7 கொஸ்டின் இருக்குது. 7மே எழுதணும். மொத்தம் 140 மார்க்கு. நம்ம எழுதக்கூடியது 90 மார்க். இது என்னுடைய கருத்து கணிப்பு. அதாவது மார்ச் 2020 செப்டம்பர் 2020 கேட்கப்பட்ட கொஸ்டினை அனலைஸ் பண்ணி இந்த வருஷம் இப்படிலாம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இது கொஞ்சம் கூடலாம் குறையலாம், எப்படி வேணுமாலும் இருக்கலாம். இது முதல்ல இந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட் முதல்ல எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம படிக்கிறதுக்கு கொஞ்சம் எதெல்லாம் முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம 35 மார்க் வாங்குவதற்கு ஒரு மாணவனை, ஒன்றுமே படிக்காத மாணவனை, இந்த ஷார்ட் பீரியடில் ஒரு 60 நாள் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பார்த்தோன்னா 2 மாதம் தான் இருக்குது. இந்த 60 நாளில் முதல்ல 35 மார்க் முதல்ல வாங்க வைக்கிறோம். அந்த 35 மார்க் வாங்க வைக்கிறதுக்கு முதல்ல இதெல்லாம் பார்க்கணும். புக் பேக்கில் ஒரு 208 1 மார்க் இருக்குது. ஃபஸ்ட் வால்யூம் தொகுதி 1 தொகுதி 2 ரெண்டுலேயும் சேர்த்து 208 இருக்குது. தொகுதி 1ல் 144ம் 114ம், தொகுதி 2ல் 94ம் இருக்குது. தொகுதி 1ல் 114ம், தொகுதி 2ல் 94ம் இருக்குது. மொத்தம் 208 1 மார்க் இருக்குது. அந்த 208 1 மார்க்லேயும் டெய்லி தினம் திரும்ப ஒவ்வொரு எக்ஸசைஸ் ஒவ்வொரு லெசனாக திரும்ப டெய்லியுமே பார்க்கணும் 1 மார்க்கை. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இப்படி இருக்கலாம். அடுத்தது 1வது பாடம் நம்பர் 1ல் 1 மார்க்கு 2 மார்க்கு 5 மார்க். அதாவது பாடம் நம்பர் 1 முழுசாக பார்க்கணும். பாடம் நம்பர் 1 முழுசாக பார்க்கணும். அந்த பாடம் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 5 எக்ஸசைஸ் இருக்குது. 5 எக்ஸசைஸில் நம்ம பார்க்குறோம். நான் கொடுக்கப்பட்ட இதில் பார்த்தோன்னா 2 மார்க் கேட்க வாய்ப்பே இல்லைன்னு நான் கொஞ்சம் கொடுத்துருக்குறேன். அப்போ மீதி இருக்கிறது ஒரு 3 மார்க்கு, ஒரு 5 மார்க் அந்த மாதிரி பார்க்க போகிறோம். அந்த 3 மார்க்கில் பார்த்தோன்னா அணியின் தரம் கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். 5 மார்க்கில் பார்த்தோன்னா நேர்மாறு முறையில் தீர்வு காண்க, கிராமர் விதி, அந்த மாதிரி கொஸ்டின்ஸில் பார்த்துக்கிறோம். அடுத்தது பார்த்தோன்னா 12வது சாப்டர்ஸ். இதுலேயும் 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க். அதாவது 12வது சாப்டரும் முழுசாக பார்க்கணும். 1வது பாடத்தையும் 12வது சாப்டரையும் முழுசாக பார்க்கணும். இப்போ நான் இங்கே பார்த்தோன்னா 12வது சாப்டரில் 5 மார்க் கேட்க வாய்ப்பு இல்லைன்னு கொடுத்துருக்குறேன்.
ஏன்னா அதில் ஒரு 4 5 மார்க் தான் இருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ப்பு இருந்தாலும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நல்லது, நமக்கு நல்லதாக இருக்கும். அப்போ இந்த 2 பாடத்தை முழுசாக பார்த்துட்றோம். கூடுதலாக என்ன பண்ணுறோம்னா பாடம் நம்பர் 6 அதெல்லாம் 5 மார்க் மட்டும் பார்க்குறோம். பாடம் நம்பர் 6ல் பார்த்தோன்னா 2 5 மார்க் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் 5 மார்க் மட்டும் பாடம் நம்பர் 6ல் பார்க்குறோம். பாடம் நம்பர் 6ல் பார்த்தோன்னா 6.1ல் ஒரு 5 மார்க் இருக்கும். 6.7ல் 7 ப்ளஸ் எக்ஸாமோடு சேர்த்தா ஒரு 2 9 5 மார்க் இருக்கும். இதை முதல்ல கொஞ்சம் அதிகம் கவனம் கொடுத்து பார்த்தா போதுமானது. இப்போ இதில் பார்த்தோன்னா நமக்கு மார்க் எவ்வளோ கேட்கலாம்? 1 மார்க்கில் பார்த்தோன்னா புக் பேக்லேருந்து குறைஞ்சது ஒரு 15 கேட்கலாம். ஒரு 15 வரலாம், இல்லை அது கொஞ்சம் குறையலாம், இல்லை கூடுதலாக கூட இருக்கலாம். ஒரு அதிகபட்சம் ஒரு 15 கேட்கலான்னு சொல்லி நான் எடுத்துருக்கிறேன். 1வது பாடத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 மார்க்கு 3 மார்க்கு சொன்னோம். அப்போ மொத்தம் வந்து பார்த்தோன்னா ஒரு 16 மார்க். 3 மார்க்கு 2 5 மார்க் கேட்டாங்கன்னா 16 மார்க்கு. நமக்கு அவ்வளோ மார்க் வாங்காட்டியும் ஒரு 8 மார்க் போட்டுக்கலாம். ஒரு 5 மார்க்கு ஒரு 3 மார்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு 8 மார்க்கு போட்டுக்கலாம். அடுத்து 12வது சாப்டரில் பார்த்தேன்னா நான் கொடுத்துருக்கிறதே 6 மார்க் தான் கொடுத்துருக்குறேன். அதில் ஒரு 1 மார்க் போச்சுன்னா ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் அப்படின்னா ஒரு 5 மார்க் வாங்கிக்கலாம்னு வச்சுக்கலாம். 12வது சாப்டரில் ஒரு 5 மார்க். 6வது சாப்டரில் பார்த்தோன்னா 5 மார்க் கொடுக்குறேன். 5 மார்க்னா 2 5 மார்க்கு. 2 5 மார்க்கு ஒரே கொஸ்டினில் வந்துட்டால் கூட நம்மளால் ஒரு 5 மார்க் வாங்க முடியும். 10 மார்க்குக்கு ஒரு 5 மார்க் வாங்க முடியும். அடுத்தது இன்டர்னல் மார்க், அதாவது அகமதிப்பீடுன்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்னல் மார்க் பார்த்தோன்னா ஒரு 10 மார்க் கொடுத்துருப்போம். அப்போ டோட்டலாக பார்த்தோன்னா நமக்கு 43 மார்க் பக்கம் வந்துடுது. இதில் ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா அது பண்ணிட்டா 1 மார்க் கொஞ்சம் கம்மியாக கிடச்சி அப்படின்னா கூட நம்மளால் டெஃபினட்டாக 35 மார்க் வாங்க முடியும். அப்போ 35 மார்க் முதல்ல எய்ம் பண்ணுறதுக்கு எது படிக்கணும்னு பார்த்துக்கங்க. 1 மதிப்பெண் ஃபுல்லாக படிக்கிறோம், புக் பேக் ஃபுல்லாக படிக்கிறோம். அதில் 1வது பாடமும் ஃபுல்லாக பார்க்குறோம், 12ஆம் பாடமும் ஃபுல்லாக பார்க்குறோம். 6வது பாடத்தில் 5 மதிப்பெண் மட்டும். இப்போ நமக்கு அதிகமாக இப்போ 6வது பாடத்தில் 2 5 மார்க்கு தனித்தனியாக கேட்டிருந்தாங்கன்னா 10 மார்க் வாங்கியிருக்கலாம்.